போகிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். எஸ்தர் 2, 5-7. எஸ்தர்ங்கிற பேர் வந்து ஹத்சா. எஸ்தருடைய பேர் என்ன பேரு? எஸ்தர். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஹத்சா தான் அவருடைய பேர். ஹத்சா. ஹத்சா. ஹத்சா அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார், ஸ்டார் அல்லது மிர்டில், நறுமண செடி அப்படின்னு அர்த்தம். இந்த மறிக்கொழுந்து மாதிரி மனம் வீசக்கூடிய, துளசி மாதிரி மனம் வீசக்கூடிய ஒரு நறுமண செடி தான் ஹத்சா அப்படிங்கிறது அர்த்தம். சரி, எஸ்தர்ங்கிறதுக்கு பேரு நறுமண செடி. சரி, ஹத்சாங்கிறதுக்கு நறுமண செடி பேரு, எஸ்தர்ங்கிறதுக்கு ஸ்டார் அப்படின்னு நட்சத்திரம். இது பாபிலோனிய பெயர். தானியேலுடைய பாபிலோனிய பெயர் என்னது சொல்லுங்க பாப்போம். பெல்சாத்சார். பெல்சாத்சார். அனனியா, மிசாவேல், அசரியா, அவங்களுக்கு என்ன பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்களுடைய நேம மாத்துறாங்க, அவங்களுடைய கல்ச்சரை மாத்துறாங்க, அவங்களுடைய உணவு பழக்கங்களை மாத்துறாங்க. இது எல்லா ராஜாக்களும் எல்லா ராஜ்யங்களிலும் செய்கிற ஒரு காரியம். இந்த மாதிரி தான் ஹத்சாக்கு எஸ்தர்னு சொல்லி பெயர் விடுறாங்க. இந்த எஸ்தர் யார் அப்படின்னா மொர்தெகாயுடைய சித்தப்பா புள்ள, தங்கச்சி. சித்தப்பா புள்ள, கசின், தங்கச்சி வரும். சின்ன வயசுலயே இறந்து போறாங்க, தாயும் தகப்படும். இது எப்ப நடக்கு அப்படின்னா, எஸ்தர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க? பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவங்க. எஸ்தர் 2:15 அப்பா பேர் போட்டிருக்கு. எஸ்தருடைய அப்பா பேர் என்ன படிங்க பாப்போம். 17-15 2:15 படிங்க. அபியாயேல். அபியாயேல் அப்பா பேர் போட்டிருக்கு, எஸ்தருடைய அம்மா பேர் போடல. சின்ன வயசுலயே இறந்துருக்காங்க. இந்த மொர்தெகாய் யாருன்னா எகோனியாங்கிறது ஒரு ராஜா. எகோனியாங்கிறது யாரு? ஒரு ராஜா. இந்த ராஜாவின் காலத்துல பாபிலோனுடைய கையில தேசம் ஒப்பு கொடுக்கப்படுது. பாபிலோனுடைய கையில, நேபுகாத்நேச்சார் கையில வந்து ஒப்பு கொடுக்கப்படுது. அவங்க வந்து ஆலயத்தை இடிக்கிறாங்க, ஆலயத்தில் உள்ள உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடுறாங்க, அரண்மனை இடிக்கிறாங்க, பிரபுக்களினுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல படிக்க வேண்டிய யாதொரு மாசும், அது எடுக்கிறோம். யாதொரு மாசும், நல்ல ஞானமும் அழகும், நல்ல தானியேல் 1ஆம் அதிகாரம். ராஜகுமாரர்கள்லாம் பிடிச்சு கொண்டு போறாங்க. ராஜகுலத்தாருக்குள்ளும் துறை மக்களிலும் பாருங்க, எங்க போது இப்படி ஆளுங்க தான் பிடிச்சு போறாங்க. இப்படி ஆளுங்க தான் பிடிச்சு போறாங்க. மொர்தெகாயுடைய அப்பா இந்த மாதிரி தான், எஸ்தருடைய அப்பா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உயர்தர மேட்டுக்குடி மக்கள் இவங்க. அதாவது அந்த கல்வியிலும் ஞானத்திலையும் அழகிலையும் அறிவிலையும் உயர்ந்த ஒரு பின்னணியை கொண்டவங்க தான் யாரு? எஸ்தருடைய பின்புலம், அந்த குடும்பம். அப்படி நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம். ஆனா ஒண்ணு போர்ல இறந்துருப்பாங்க, அல்லது இது கொண்டு வந்த இடத்துல இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இது அந்த காலத்துல நடந்த ஒரு காரியம். செருபாபேலுடைய காலத்துல அவர்கள் ரிட்டர்ன் ஆகிறாங்க. செருபாபேல் தான் இந்த கையில ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவருடைய கையில முடிச்சு தீர்க்கும் அப்படின்னு சொல்லி. செருபாபேல் காலத்துல வந்து ஒரு குரூப் வந்து பாபிலோன்ல இருந்து கோரேஸ் மன்னனுடைய காலத்துல ரிட்டர்ன் வர்றாங்க. முதல்ல இந்த தேசம் யாருடைய கைக்குள்ள இருக்கு அப்படின்னா பாபிலோன் மன்னன் கைக்குல இருக்கு. அடுத்து யாருக்கு கைக்கு போகுது அப்படின்னா பாபிலோன் அரசாங்கத்துக்கு பிறகு கரியு, அதாவது மேதி அரசாங்கம், அதுக்கு பிறகு பெர்சியா அரசாங்கம், அதுக்கு பிறகுதான் கிரேக்க அரசாங்கத்துக்கு போகுது. இந்த பாபிலோனிய மன்னன் வந்து யாருன்னா பாபிலோனிய அந்த 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 சாம்ராஜ்யத்தினுடைய ஃபவுண்டர் யாருன்னா நெபுகத்நேச்சர். சொல்லுங்க, நெபுகத்நேச்சர். அதுல ஃபேமஸ் ஆன கிங் யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார். அடுத்து பெல்சாத்சார் காலத்துல அந்த ராஜ்யம் வந்து யாருடைய கைக்கு போகுது? மேதியா, பெர்சியா கைக்கு போகுது. இதுல மேதிய அரசர் பெர்சிய அரசர் வந்து யாருன்னா தரியு. பெர்சிய அரசர் யாரு? தரியு. தானியேல் புத்தகத்துல படிக்கணும் தரியு. மேதிய அரசர் யாருன்னா கோரேஸ். மேதிய அரசர் யாரு? கோரேஸ். இந்த கோரேஸ் தான் ரிலீஸ் பண்றாரு. கோரேஸ் என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்றாரு. எத்தனை வருஷம் இவங்க வந்து அந்த நாட்டினுடைய பிடியில இருக்கிறாங்கன்னா 70 ஆண்டுகள் பிடியில இருக்கிறாங்க. பாபிலோன் அரசாங்கம், மேதிய அரசாங்கம், பெர்சிய அரசாங்கம். பெர்சிய அரசாங்கத்துக்கு பிறகுதான் கிரேக்க அரசாங்கம் வரும். இது தானியேல் புத்தகத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இந்த கிரேக்க அரசாங்கம் வந்து 4ஆ உடையுது. அலெக்சாண்டர் கிரேட், மகா அலெக்சாண்டர் இருக்காரு, அவருக்கு பிறகு அது 4ஆ உடையுது. தானியேல் புத்தகத்துல நீங்க அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இதெல்லாம் ஹிஸ்டரி. இப்போ செருபாபேலின் காலத்துல ஒரு குரூப் வருது பாத்தீங்களா? செருபாபேலின் காலத்துல ஒரு குரூப் வந்து ஆலயம் கட்டின பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் எஸ்தர் புத்தகம். கொஞ்சம் பேர் வந்து வரல, சொந்த நாட்டு கடைசியில வரல. எப்படி நீங்க திருப்பூருக்கு வந்து முதல்ல எப்படி வந்தீங்க? எங்க திருப்பூருக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு ஊரை பார்த்து போகணும்னு வந்தீங்க. அதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி வீடுலாம் கட்டி இங்கே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஊருக்கு கொஞ்சம் போவீங்களா? சிலர் போகவே மாட்டீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, அவங்க வந்து திரும்ப சொந்த ஊருக்கு போகல. அப்போ நடந்த சம்பவம் தான் இது. இதாவது
செர்வாபேலின் காலத்தில் நடந்த சம்பவத்துக்கும் எஸ்ராவின் காலத்தில் நடந்த சம்பவத்துக்கும் இடையில நடந்த சம்பவம் தான் எஸ்தர் புத்தகத்தினுடைய சம்பவம். இது எல்லாம் இன்டர்ரிலேட்டட். எஸ்தர் புத்தகம், நெகேமியா புத்தகம், சகரியா புத்தகம், மல்கியா புத்தகம், ஆகாய் புத்தகம், எரேமியா புத்தகம், இது எல்லாம் இன்டர்ரிலேட்டட். நீங்க இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா தானியேல் புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், எரேமியா புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், எஸ்தர் புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், எஸ்ரா புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், நெகேமியா புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், மல்கியா புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், சகரியா புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும், ஆகாய் புத்தகம் நல்லா படிச்சிருக்கணும். இத்தனை புத்தகத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தான் இந்த ஹிஸ்டரியை வந்து தெளிவா உங்களால எழுத முடியும். புரிய? அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்ல நல்லா எழுதணும்னா அந்த 10 அதிகாரத்தை நல்லா படிச்சிருக்கணும். அப்பதான் காப்பி அடிக்காம எழுத முடியும், எழுத முடியும், கேட்டு எல்லாம் எழுத முடியும். கொஞ்சமாவது மண்டைக்குள்ள போகும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இது ஒரு பெரிய ஹிஸ்டரி, இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. நான் உங்களுக்கு படப்படன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த காலத்துல நடந்த ஒரு காரியம் தான். முதல்ல கொண்டு போகப்பட்டது யாருன்னா மொர்தெகாயினுடைய தாத்தா. மொர்தெகாயினுடைய தாத்தா. தாத்தா பேர் கீஸ் போடுறது. கீஸின் குமாரன். கீஸ் தாத்தா. அது அதுல எப்படிங்க? கீஸின் குமாரன். கீஸின் குமாரன் சீமேயுடைய. மொர்தெகாயினுடைய அப்பா பேரு சீமேயு, தாத்தா பேரு கீஸ். சரியா? மொர்தெகாயினுடைய தாத்தா காலத்திலே வந்துறாங்க. இங்க வந்து இங்க செட்டில் ஆறாங்க. இந்த குடும்பம் வந்து பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தது. பென்யமீன் கோத்திரத்துல ஃபேமஸான ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். 12 அரை மணி நேரம். சவுல் தான் பென்யமீன் கோத்திரத்துல. இஸ்ரவேல் சவுல் யாரு? இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா. ஆக இப்படிப்பட்ட ஒரு கோத்திரமா இருக்குது. இந்த மாதிரியான சூழல் தான் நீங்க எஸ்தர் புத்தகத்தில் நடந்த சரித்திரம். வேதத்துல 2 புத்தகம் பெண்களின் பெயரால் அழைக்கப்படுது. ஆண்டவரும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கார். பார்லிமெண்ட்ல 33% இடஒதுக்கீடு. இது அவங்களுக்கு வந்துருச்சா? வரல. 33% இடஒதுக்கீடு என்ன செய்யல, வரல. நிறைய எம்பிஸ் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எம்பிஸ் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. பெண்களுக்கு அப்படி எப்படி கொடுக்குறது? சீமான் ஒருத்தர் தான் 33% இடஒதுக்கீடு சொல்லி அவர் வந்து அவருடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவர் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் பேசுறாரு, சீமான் பேசுறாரு. மற்றபடி பொதுவா ஆணாதிக்க சமூகமா இருக்கு. ஆனா பைபிள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். பைபிள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? பெண்களுக்கு. 2 புத்தகம் பெண்களின் பெயர்ல இருக்கு. இந்த 2 புத்தகமும் கடவுளுக்காக சாதித்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். எஸ்தர் புத்தகம் வந்து ஒரு யூத பெண் ஒரு புறஜாதி ஆணை கல்யாணம் பண்ணத பத்தி எழுதியிருக்கு. ரூத் புத்தகம் ஒரு புறஜாதி பெண் ஒரு யூத ஆணை கல்யாணம் பண்ணத பத்தி எழுதியிருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம். இந்த புத்தகத்துல முதல்ல நம்ம படிச்சோம். முதல்ல காரியம் வாசிக்கலாம். நீங்க எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி படிக்கலாம். எஸ்தர் 4:14. அதுல என்ன பண்றது? மனப்பாட வசனத்தினுடைய ஒரு பகுதி. நீ கடைசி பகுதி நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இந்த புத்தகம் முதல்ல சொல்றது என்னன்னா, you are placed by God with a purpose. நீங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஆலயத்துல இருக்கீங்க. ஆமென். நீங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த திருச்சபைக்குள்ள, இந்த ஊர்ல, இந்த பிளேஸ்ல, உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல இருக்கீங்க இல்லையா? உங்களை ஆண்டவர் ஏன் வச்சிருக்காங்க? யோசிக்கிறீங்களா? போதமா இருக்கீங்க. உங்க ஊர் புதுப்பாளையம். கர்த்தர் எரியாத நிறைய பேர் இருக்காங்க. அதுல கர்த்தர் உங்களை வச்சிருக்காங்க. தெரிஞ்ச அந்த ஊருக்கு ஏன் வச்சிருக்காங்க? அப்படின்னா நாம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தான் ஆண்டவர் அழைச்சிருக்காங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்னது? பிரதான கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், அடுத்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூறணும். இது பிரதான கட்டளை, கற்பனை. பிரதான கட்டளை என்னது? நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் கற்பித்த அவருக்கு உபதேசம். இதுதான் அந்த 5 நோக்கம். நாம இந்த திருச்சபையில இருப்பதற்கு 5 நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? ஆராதனை, ஐக்கியம், ஊழியம், சுவிசேஷம், சீசத்துவம். சொல்லுங்க. ஆராதனை, ஐக்கியம், ஊழியம், சுவிசேஷம், சீசத்துவம். அப்போ நல்ல சீசர்களா நாம உருவாக்கணும். அது ஒரு திருச்சபையில இருக்க ஒரு விசுவாசியினுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து சபைக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். அடுத்து நம்ம எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். அடுத்து நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும், சீசர்களா மாறணும். அப்ப ஆராதனை ஆண்டவரை நேசிக்கணும். ஐக்கியங்கிறது மனிதர்களை நேசிப்பது. ஆராதனை என்பது ஆண்டவரை நேசிப்பது. சிலர் நல்ல ஆண்டவரை நேசிப்பாங்க, சிலர் நல்ல ஆண்டவரை. அது யாருமே பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆண்டவரை நேசிப்பதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஆமென். பாட விட்டா 1 மணி நேரம் நல்லா பாடுவோம், நல்லா ஆராதிப்போம், நல்லா கை தட்டுவோம், ஆவியில நிறைவோம், அந்நிய பாஷை பேசுவோம், அபிஷேகத்துல துள்ளுவோம், குதிப்போம், எல்லாமே பண்ணுவோம். நமக்கு நமது குறைவு சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். மனிதர்கள் நேசிக்கணும் இல்லையா? காண்கிற சகோதரனை நேசிக்காம நீங்க காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்வது என்னது? பொய் அப்படின்னு சொல்லி வேற சொல்லு. ஐக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப இதுதான் பர்பஸ். நம்ம வந்து சீசர் பயிற்சியில முதல் பாடம் என்னன்னா பர்பஸ் டிரைவன் ஜர்னி, நோக்கத்தால் நடத்தப்படும் பயணம். அப்ப நாம் இந்த பூமியில இருப்பதற்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கணும், அறிவில் உள்ளவரை நேசிக்கணும், அடுத்து சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சீசர்களா சொல்லுங்க. ஆராதனை, ஐக்கியம், ஊழியம், சுவிசேஷம், சீசத்துவம், இதுதான் நோக்கம். இப்ப எஸ்தர் அந்த அரண்மனைகளை ஆண்டவர் ஏன் கொண்டு போனாரு? எஸ்தர் நினைச்சா நாம வந்து வெல்துடுவா வாழ்றதுக்கு தான் நம்மளை வந்து நம்மளை ஆசீர்வதிச்சாரு. அப்பா அம்மா எல்லாமே கஷ்டப்பட்டோம், அப்பா அம்மா எல்லாமே நினைச்சிட்டோம் கஷ்டப்பட்டோம், இனியாவது நல்லா இருக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாமலே பின்னால பெரிய சதி திட்டம் தீட்டப்படுது. அதை முதலாய் வந்து மண்டையில குட்டி சொன்ன மாதிரி சொல்றாங்க, நீ தப்புவான்னு நினைக்காத, இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆக நீ செயல்படணும், நீ மௌனமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்க. உங்க வீடுகள் தான் மிஷனரி பணித்தளம். உங்க வீடுகள் தான் மிஷனரி பணித்தளம். ஏதாவது ஒரு 4 பேருக்காவது சுவிசேஷத்தை கண்டிப்பா நீ அறிவி. ஆண்டவருக்காக நீங்க செய்யணும். நீங்க இந்த பூமியில சம்பாதியம் ஒரு குண்டுமணி கூட பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீங்க ஆத்மாக்களை சம்பாதிச்ச மாத்திரம் தான் பரலோகமே உங்களை ஞானவான்னு சொல்லும். இல்லன்னா பொருளை சேர்க்கிறவனா பரலோகம் என்ன சொல்லுது? மதிவேதனே, முட்டாள் அப்படின்னு சொல்லுது. பைபிள் வந்து யார புத்திமான் யார ஞானவான் பைபிள் சொல்லுதுன்னா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் தான் ஞானவான். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பூமியில நாம எதுக்காக இருக்கிறோம்னா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக இருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மளை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அதனாலதான் அந்த மொர்தெகாய் சொல்றது நீ உதவியா இருக்கணும். ஆமென். தேவ ராஜ்யம் கட்டப்பட்டதுக்கு உதவியா இருக்கணும். தேவ சித்தத்தை பூமியில செய்யப்படுறதுக்கு உதவியாக இருக்கணும். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 3:5 படிங்க. நெகேமியா 3:5 இல்ல நெகேமியா 3:5 அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு யாருடைய வேலைக்குங்க? ஆண்டவருடைய வேலைக்கு ஆண்டவருடைய வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வேலைன்னு வரும்போது ஆமென், ஆண்டவருடைய வேலை வரும்போது திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கமும் கழுத்து கொடுக்கணுங்க. கழுத்தை கொடுக்கணும். கழுத்தை கொடுக்கிறது வலிக்குமா? வலிக்கும், கஷ்டம். என் நுகம் ஆண்டவர் வந்து உங்க கழுத்தை கை வைங்க. கழுத்தை கை வச்சு உங்க கழுத்தை கை வச்சு அப்படியே ஆண்டோட என்னுடைய கழுத்தை கொடுக்குற ஆண்டவரே சொல்லுங்களேன், என்னுடைய கழுத்தை கொடுக்குற ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க பாருங்க, அழகு கட்டப்பட்ட வேலைக்கு சிலர் கோஆபரேட்டிவா இருந்தாங்க, சிலர் கோஆபரேட்டிவா பண்ணல. சிலர் வெகு ஜாக்கிரதையா பழுது பார்த்து கட்டினாங்க, சிலர் வந்து என்ன செய்யல, பழுது பார்த்து கட்டல. இதுல கழுத்தை சிலர் கொடுக்கல. தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினாங்க, அவருடைய பிரபுக்கள் என்ன செய்யல, பழுது பார்த்து கட்டல. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாராக்கும் தெபோராலும் தேசத்தின் நடந்த யுத்தத்துக்கு படையெடுத்து போகும்போது தேசம் வந்து தாயாக எழுப்புற வரைக்கும் தேசம் பாழா கிடக்குது. அப்போ இதுல சிலர் வந்து கோஆபரேஷனே பண்ணல. யாரெல்லாம் கோஆபரேஷன் பண்ணல? நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமா பாருங்க. இசக்காரின் பிரபுக்கள் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல 15ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 5:15. பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் கால்நடையா அனுப்பப்பட்டு போனார்கள். பாருங்க, இசக்கார் மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். எல்லாருமே தான் அடிமையா இருக்காங்க. இசக்காரின் பிரபுக்கள் தெபோராளோட இருக்காங்க. பாராக்கின் மனுஷரும் கால்நடையா நடந்து போறாங்க. ஆனா ரூபன் கோத்திரம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அவங்க எதுக்கு பின்னால போறாங்க? சத்தத்தை கேட்க. அதாவது யோர்தானுக்கு முன்னாலேயே ஆண்டவர் வந்து ரூபன் கோத்திரத்துக்கு என்ன கொடுத்தாரு? சுதந்திரம் கொடுத்தாரு. அவங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்ததுனால அந்த ரூபன் கோத்திரத்துக்கு என்ன செஞ்சாரு? சுதந்திரம் கொடுத்தாரு. அவங்க அந்த ஆடு மாடுகளை நினைச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால தான் இருக்கிறாங்க. நான் வாழ்ந்தா போதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. தேசத்தின் மேல் நடக்கிற காரியத்தை குறித்து அவர்களுக்கு கைசரி இல்லை. அடுத்த கோத்திரத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. பாருங்க, கீலேயாத் அந்த கோத்திரம். இது கீலேயாத் யாருன்னா மனாசே கோத்திரம். கீலேயாத் யாரு? மனாசே. அந்த கோத்திரம். இந்த கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க?
யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு கலந்து கொடுக்கிறதுக்கு வரவங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கு. பாருங்க, தான் மனுஷர் பெரிய பிசினஸ் வளைகுடாக்கள்ல இருக்கிறாங்க. வளைகுடா, பே ஆஃப் பெங்கால் துறைமுக பகுதியில அவங்க கப்பல்ல நிறைய பிசினஸ், இறக்குமதி ஏற்றுமதி, தந்தம், யானை தந்தம், இது பொன் வெள்ளி, இந்த மாதிரியான வாசனை மரங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுலயே அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒழிய தேவ ராஜ்யத்துக்காக கிள்ளி கூட பண்றதுக்கு அவங்க வரல. ஆசேர் மனுஷர் கப்பல்களில் தங்கி தங்கள் பிடாக்களை தாபரித்தார்கள். அங்கேயே இருக்காங்க. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் யாரெல்லாம் கோஆபரேட் பண்றா? யாரெல்லாம் கோஆபரேட் பண்றா? முதல்ல இசக்கார் கோத்திரம், சரியா? அடுத்து பாராக்கின் மனுஷர், அடுத்து செபுலோன், நப்தலி, இவங்க தான் மொத்தம் 3 கோத்திரம் தான் கோஆபரேஷன் கொடுக்குது. யுத்தம் வரும்போது மற்ற எல்லாரும் குறை பேசிக்கிட்டு, மற்ற எல்லாரும் எதையாவது ஒண்ணு பிரிவினைகளை பேசிக்கிட்டு கோஆபரேஷன் பண்ண பண்ணாங்க. தெபராளோட கூட. தெபராள் யாரு? தீர்க்கதரிசி. அவங்க யாரு? நியாயாதிபதி. அவங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அனுப்பப்பட்ட, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு ஜட்ஜ். அவங்க ஒரு நியாயாதிபதி. ஆனா அவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணல. ஆனாலும் கொஞ்சம் போறாங்க. ஆண்டவருக்கு கொஞ்சங்களை கொண்டாயும் மனைகளை கொண்டாயும் வச்சுட்டு கடையில் அந்த இடத்துல அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா பைபிள் எழுதி யார் கோஆபரேட் பண்ணா, யார் கோஆபரேட் பண்ணல, யார் கழுத்து கொடுத்தா, யார் கழுத்து கொடுக்கல, யார் ஜாக்கிரதையா இருந்தா, யார் ஜாக்கிரதையா இல்லை. ஆமென். நம்மளை குறிச்சு எழுதப்பட்டார். எப்படி எழுதப்படும்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3ல இயேசுவோட ஒரு டீம் இருக்கு. மகதலேனா மரியா 7 பிசாசு அந்த மாட்டன்னு போயிட்டு ஏரோதின் பர்சனல் அசிஸ்டன்ட், காரியக்காரனா யாரு? சீஃப் செக்ரட்டரி. தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி யாரு? எனக்கு வந்துச்சு. யாருமே தெரியலையா? படித்த ஞானவன் யாருமே இல்லையா? தெரிஞ்சுக்கல. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி முதல்ல கொரோனா டைம்ல பியூலா ராஜேஷோட மாறினாங்க சீஃப் செக்ரட்டரி. ராஜேஷ் லக்கானியா தெரியல. அப்ப பாருங்க, இங்க ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள், இந்த டீம் யாருக்கு இயேசுவுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? 1ஆம் வசனம், அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி பாருங்க, அவர் கிராமம் தோறும் பட்டணம் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை கொண்டு போறாரு. ஆமென், 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 ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காஸ்பல் காட்டேஜ் பிரேயரை, வாக்கிங் பிரேயரை, டெலிவரன்ஸ் பிரேயரை நம்ம எல்லாரும் இணைஞ்சு செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு அறுவடை தருவாரா தர மாட்டாரா? சொல்லுங்க, தருவாரா தர மாட்டாரா? தருவார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கார். தேவ சித்தம் செய்யணும். ஆமென், தேவ சித்தம் செய்யணும். கர்த்தர் உங்களை எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. அவர் நாம மையப்படுது. எப்படி மையப்படுது? ஓகே, நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ஒரே ஒரு ரீசன் வந்து அவருடைய சித்தம் செய்யணும். இல்லையா? ஆமென். அவருடைய சித்தம் செய்யாத யாரையும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆமென், ஆமென். எதுக்கு உங்களை படைச்சாலும் அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும். எதுக்கு ஆண்டவர் உங்களை வந்து ஒரு உயரத்துல வச்சிருக்காரோ, ஒரு கிராமத்துல வச்சிருக்காரோ, ஒரு பட்டணத்துல வச்சிருக்காரோ, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரோ, அந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றணும். ஆமென். அப்போ உதவியா இருக்கணும். இல்லையா? பொறுப்பை சுமக்கணும். சுமக்கிறது கஷ்டம். பொறுப்பு சுமக்கிறது கஷ்டம். டிசிப்ளினா இருக்க கூடாது. என்ன எப்படி இருக்க கூடாது? டிசிப்ளினா இருக்க கூடாது. பார்ட் டேக்கரா இருக்கணும். திருச்சபையில நீங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். உங்க ரோலை இந்த திருச்சபையில நீங்க கண்டுபிடிக்கணும். ஆமென். நிறைய ரோல் நீங்க கண்டுபிடிக்கணும். சுவிசேஷ ஊழியத்துல, ஜெப ஊழியத்துல, மன்றாட்டு ஊழியத்துல, ஏதாவது ஒரு பாடல் ஊழியத்துல, சபையில ஏதாவது ஒரு ரோலை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்க ரோலை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். ஆமென், ஆமென். இப்ப ஜெனி இருக்கா அப்படின்னா அவ வந்த உடனே நோட்டை தூக்கிப்பா. என்ன நோட்டு? அட்டெண்டன்ஸ் நோட்டு. இது அவருக்கு ஒரு ரோல். இப்ப நியூட்டிங் இருக்காங்க, அவர் ஒரு சின்ன ஒரு பொறுப்பு எடுக்காரு. இதே மாதிரி எல்லாரும், நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன், நம்ம உயர்த்தி சொல்றதா சொல்றேன், உங்க ரோலை நீங்க எடுக்கணும் சபையில். ஆமென், ஆமென். அப்போ நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா தேவன் நாமம் மகிமைப்படும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம். அப்போ பவுலோடு கூட பாருங்க, ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4ல, ரோமர் 16 1ல இருந்து 4ல கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய சகோதரி பெபையாளை கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன்.
அக்கிலாவையும் சபை எல்லாரும் நன்றி உடையவர்கள். அப்படின்னா சபைக்கு அவங்க உபயோகமா இருந்திருக்காங்க. யாரு யாரு? அக்கிலா, பிரிஸ்கில்லா, அடுத்து வேற யாரு? பெபேயாள். 3 பேரும் சொல்றாருங்க. பவுல் சொல்றாரு. பவுல் யார் சொல்றாரு? ஏன் அவங்க பேர் பைபிள்ல எழுதி வச்சிருக்காங்க, மற்றவங்க பேர்ல எழுதல? அக்கிலா, பிரிஸ்கில்லா, ஹஸ்பண்ட் வைஃப். பெபேயாள், பெபேயாள் இவங்க ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவனுடைய நாமம் உயரணும்னா எல்லாரும் பொறுப்பை சுமக்கணும். ஆமென். நெகமியா அரண்மனை விட்டு வெளியே வந்தார். அவர் அரண்மனை இருந்தாரு, அரண்மனை விட்டு வெளியே வந்தார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண தேசத்தின் அழகம் சுட்டரிக்கப்பட்டதை கடந்தது. அவரால் உட்கார முடியல, அவரால் சாப்பிட முடியல, அவரால் தூங்க முடியல. ஆமென். மோசே வந்து ராஜாவின் என்ன பண்றது? அவள் மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய கணங்களோடு துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம எகிப்தை விட்டு வெளியே வந்தார். ஆமென். ஆமென். அப்போ மீண்டும் நானும் ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக செய்யணும். எஸ்தர்னு ஏன் அந்த ரிப்பீட்டா ஒரு புத்தகமே ஆண்டவர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு ஏன் தெரியுமா? அவங்க தேவராஜ்யத்துக்காக கலந்து பிராணம் கொடுத்தது வந்துட்டாங்க. ஆமென். ஆமென். ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க தேவராஜ்யத்துக்காக. தேவராஜ்யத்துக்காக இப்ப ஆண்டவர் நம்ம நினைவு கூறணும்னா, ஒரு அம்மா காணிக்க போட்டதே ஆண்டவர் நினைவு கூர்ந்து இவள் மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதிகமா போட்டான்னு சொல்லி நினைவு கூர்ந்தாரே இல்லையா? ஆமென். ஆமென். அப்போ நீங்க ஆண்டவருக்கு உண்மையா செய்யறத ஆண்டவர் நினைவு கூறுவார். அப்போ 3 காரியம். என்ன காரியம்னா, பொருளாதார உதவி மூலமாக, பொறுப்பை சுமப்பதன் மூலமாக, நீங்க உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக தேவராஜ்யத்துக்கு நீங்க உதவியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க வந்துட்டு போறது. ஒருத்தர் சொன்னாரு, பிலீவர்ஸ் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு போறாங்க, ஊழியக்காரர் வந்து பிலீவர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இதுதாங்க நடக்குது, ஊழியம் நடக்கல அப்படின்னா. என்ன சொன்னாங்க? பாஸ்டர் வந்து என்ன பண்றாரு? விசுவாசிகள் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, பிலீவர்ஸ் ஆலயத்துக்கு வந்துட்டு போறாங்க. அதான் நடக்க ஒழிய ஊழியம் நடக்கல. ஒரு சபை உயிரோட்டமா இருக்கணும்னா அந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கணும். ஆமென். ஒரு சபை உயிரோட்டமா இருக்கணும்னா அந்த சபை தேவ சித்தத்தை செய்யணும். அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும். இல்லைன்னா ஒண்ணுக்கு சண்டை போட்டு மண்டையை உடைச்சுக்கிறது. தேவ சித்தம் செய்யாத சபைகளுக்குள்ள சண்டை நடக்கும். தேவ சித்தம் செய்யற சபைக்குள்ள சண்டை நடக்காது. ஏன்னா சண்டை நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மற்ற காரியத்தில் பிஸியா இருப்பாங்க. நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுக்கு உதவியாக இருக்கணும். அடுத்து தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2:7 எஸ்தர் 2:7. ரூபவதியும் சௌந்தர்யவதியும் உடையவர். எஸ்தரை குறித்து வந்து ரூபவதி சௌந்தர்யவதியும் இருக்கா? வஸ்தி குறித்து சொல்லுங்க. வஸ்தி குறித்து வேண்டும். இல்ல அவர் முன்னால அந்த அவருடைய அளவை குறித்து பதில் சொல்றாங்க. இப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு கண்ணி இல்ல நீ முன்னாலங்க எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தியா மகா சௌந்தர்ய ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசனால் கைப்பாகக் கொள்வது மகாரூபவதியாய் இருந்த மகாரூபவதி ரூபவதி வஸ்தி யாரு? மகாரூபவதி. பைபிள் வந்து பழைய ஏற்பாட்டுல அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அவுட்டர் அப்பியரன்ஸ். ஆனா புதிய ஏற்பாட்டுல பைபிள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஆனா அந்த எஸ்தர் வந்து தன்னை எவ்வளவு நாள் சுத்திகரிச்சாலும் 12ஆம் வசனம் 2:12 6 மாத வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்பட்டார். ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக அத்தனை அலங்காரம். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம திருச்சபைக்கு வருவது முக்கியம். வேத வசனத்தை வாசிப்பது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 3:3 நேரம் நான் வேகமா ஸ்கிப் பண்ணி பாருங்க. 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளிராகிய புறம்பான அலங்கரிப்பு அவங்களுடைய அலங்காரமாக இராம
அறியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆமென். பைபிள் என்ன சொல்லுங்க? தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. தேவன் எதை பார்க்கிறாரு? உங்க முகத்தை பார்க்கல, உள்ளதான பார்க்கிறாரு. ஆமென். நீங்க உங்க இன்னர் பியூட்டி அதிகமாகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழி என்னன்னா வேத வசனத்தை அதிகமா தியானிக்கணும். ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிரியமே கூப்பிடணும், என் துருபதியும் கூப்பிடணும், உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிட முடியுமா? பைபிள் சொல்லுது, துன்மார்க்கரின் படி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானுடைய ஜெபமோ அவருக்கு. அப்ப நம்ம ஜெபம் பண்ண நின்னோம்னா ஆண்டவர் ஊக்கப்படுத்துமா. ஆண்டவர் வந்து நோவா வந்து சுத்தமான அந்த விலங்குகள் எல்லாம் அந்த பறவைகள் எல்லாம் எடுத்து பலியிட்டாராம். ஆதியாகமத்துல பலியினுடைய சுகந்த வாசனையை இப்படி பண்ணுங்களேன், இப்படி பண்ணுங்க எல்லாரும் கண்ணு முடியுது. நீங்க அப்படி போனாலே ஆண்டோட சமூகத்துக்கு போய் அப்படி வந்தால் கொண்டாலே உங்க மேல இந்த நறுமணம் வீசும். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய உள்ளான அழகை பார்க்கணும். ஆண்டவர் உங்களை வந்து நீ உண்மை உள்ளவன்னு சொல்ல முடியுமா? மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதை பார்த்து சொன்னாரு, எனக்கு இதயத்துக்கு. தானியேலை பார்த்து சொன்னாரு, எனக்கு. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்க, நீ என் சித்தத்தை செய்யற அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? முடியணும். அதுக்குதான் வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனத்தினுடைய வேலை என்னன்னா அது உங்களை சுத்தி இருக்கும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள். அதுதான் வந்து மறுபடி ஜெயிப்பிக்கும். அதுதான் உங்களை மறுபடி உருவாக்கும். உங்களை வந்து ஊனையும் கண்களையும் உருவப்படுத்தும். அது வந்து தேவையாக்கும். அது உங்களை தேர்ச்சி அடைய செய்யும். ஆமென். உங்களுடைய மைண்ட ரீப்ரோகிராம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி வசனம் தான். எஸ்தர் வந்து ஒரு வருடம் எடுத்துக்கொண்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்னால போகும்போது ராஜா உடனே ராஜாவுக்கு தயவு கிடைச்சிச்சு. நம்ம எத்தனை ஆண்டுகள் திருச்செடிக்கு வருகிறோம்? எவ்வளவு காலம் இந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குணம் ஆகியிருக்கா? ஒரு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆராதனை நடக்கும்போது ஆராதனை முடிஞ்ச நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவருடைய மகனை பற்றியும் மருமகளை பற்றி, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து தயவா ஜெபம் பண்ணுங்க. ஆலயம் போறாங்க ஐயா, நான் அவங்க எனக்கு முன்னால் அவங்க ரசிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு பிறகு நான் ரசிக்கப்பட்டேன். ஆனா பணம் மாறவே இல்லை. இந்த நேரம் பணம் மாறவே இல்லை. ஒரு நாளும் வீட்டில் ஜெபம் கிடையாது, அறிவு கிடைக்கிறது கிடையாது. சச்சியமாக தான் ஒரு நாள் போயிடறாங்க. நான் கூட நிறைய மாறிட்டேன், நிறைய மாறிட்டாங்க. ஆனால் சுத்தம் அதுதான் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு ஆண்டு உங்களை பார்த்து உங்களை ரசிக்க முடியுமா? அதனுடைய படைப்பு எல்லாத்தையும் படிச்சு அவர் என்ன சொன்னாரு? நல்லது கண்டார்ல. நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷனை செம்மையானவனா உண்டு பண்ணினார். ஆனா மனிதர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனுப்புத்திரர் பூமியில உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாராமா? மனஸ்தாபப்பட்டாராம். உங்களை உண்டாக்குனதுக்காக அவர் பிரியப்படுவாரா? உங்களை குறிச்சு மனஸ்தாபப்படுவாரா? நீங்க இன்னைக்குள்ள நமக்கு ஒரு மெய்யான ஒரு குற்றம் சாட்ட சொல்றாங்க. ஒரு மெய்யான மனம் திரும்புதல் நமக்கு வருகிறோம். ஆமென். எஸ்தர் சஞ்சனை ஜோடித்துக் கொண்டு எஸ்தர் வந்து ராஜாவால் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா எல்லாரும் ஓவர் டெக்கரேஷன் உடம்புக்காக போனாங்க. அவங்க சிம்பிளா போனாங்க அப்படின்னு வேற எதையும் எக்ஸ்ட்ராவா மாட்டிட்டு போல. அதான் ராஜாவின் கண்ணுல தயவு. ஆண்டுடைய தயவு மாத்திரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு வச்சுங்களேன். ஆண்டுடைய தயவு மாத்திரம் கிடைச்சிட்டு வச்சுங்களேன். உங்ககிட்ட ஆண்டவர் தன்னுடைய செங்கோலை நீட்டிட்டாரு வச்சுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நீ கேட்கறது என்ன? ஆமென். ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யணும். கட்டடத்தை மனதில் அவருடைய ஆண்டோட சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவருக்கு பிரியமா மாத்திரம் நடந்துங்க. ஆண்டவர் நீங்க கேட்கவே வேணாம், நீங்க கேட்கவே வேணாம். அவர் நீங்க இருதயத்துக்கு நினைவுக்கு மேல உங்களுக்கு தருவார். நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமா உங்களுக்கு அவர் செய்யும். நீங்க கண்ட காரியத்தை செஞ்சுட்டு நீங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னா துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினால் அது எத்தனை? நம்ம மைண்ட்ல கரெக்ட் மைண்டோட கண்ட காரியம் குப்பையில உடப்பட்டு தேவ சமூகத்துல போய் நம்ம ஆராதனை நிறைய போய் சொல்லுவோம். ஸ்டான்லி ஐயா பேசுவாங்க, ஆராதனையில தான் எல்லாம் உண்மைதான் நான் பார்க்கிறேன். என்ன பண்ணுமா இல்ல ஆராதனையில ரத்த சாட்சியை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம். இது உண்மையா? இது உண்மையா? எத்தனை பேர் ரத்த சிந்த தயாரா? நானே பாட பாடும்போது பயமா இருக்கு. ரத்த சிந்த மாதிரி வேலை உண்மையில மட்டும் எனக்கு பயமா இருக்கு.
ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ நிச்சயம் நிச்சயமே. அது ஒரு பொய்ய மாத்தியாச்சு. இது எத்தனை பொய் சொல்றான்? முழு உள்ளத்தோடு ஆராய். ஓகே, டாபிக் மாறுது. தேவன் நம்மளை எதை பார்க்கிறாருன்னா உள்ளான அழகு பார்க்கிறாரு. தேவன் தேவ சமூகத்தில் நிற்கணும். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:22. மதிகேடாய் நடக்கிற அளவுள்ள ஸ்திரீ மந்தியில் கூட்டியுள்ள ஒருவருக்கு சமானம். நீதிமொழிகள் 31:30. நீதி உள்ளது. அடுத்த வாரம் பார்க்கலாம். யார ஆண்டு புகழ்வாரா? யார புகழ்வாரா? யார புகழ்வாரா? என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில் பழுதும் உள்ளது. யார புகழ்வாரா? நீ உண்மை உள்ளவன், நீ பிரியமானவன், எனக்கு ஏற்றவன் அப்படின்னு யாரை பார்த்து புகழ்வாரா? கர்த்தருக்கு பயப்படுறவன். பாவம் செய்கிற ஒரு சூழல் வரும்போது யோசிச்சு சொல்றான், தேவனுக்கு விரோதமா இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படின்னு கேட்கிறேன். அதான் கர்த்தருக்கு பயப்படுறது பயம். அப்படி முழங்கால் போட்டுக்கிறேன். ரெண்டு பாயிண்ட் நம்ம தியானிச்சோம். நோ யுவர் பர்பஸ். கர்த்தர் உங்களை ஏன் ரட்சித்தார்? கர்த்தர் உங்களை ரட்சிப்பதற்கு நோக்கம். யூ ஆர் பிளேஸ்ட் வித் பர்பஸ். நீங்க ஒரு நோக்கத்தோட ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஒரு சிறப்பான சொந்தத்தோட உங்களை ரட்சிச்சிருக்காரு. திருச்சபைகளை வச்சிருக்கிற ஒரு நோக்கம் வந்து உங்க ஊருக்குள்ள பிரஜாதியார் மத்தியில் உங்களை வச்சிருக்கிறது ஒரு நோக்கம் வந்து அதை நீங்க நோக்கத்தை நிறைவேற்றினீங்கன்னா ஆண்டவர் மகிமைப்படுவார். தேவனுக்கு உதவியா இருக்கீங்களா? தேவனுக்கு உதவியா இருக்கீங்களா? தேவ ராஜ்யத்தினுடைய பொறுப்பை சுமப்பீங்களா? உங்க பொருளாலும் உங்களுடைய விளைவின் முதற் நாளும் கர்த்தரை கனம் பண்ணுவீங்களா? அடுத்து நீங்க வெளியே அழகா இருக்கீங்களோ அழகா இல்லையோ அது மேட்ச் கிடையாது. சத்திரங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்க. சிலரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, விரியன் பாம்பு குட்டி, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை நியாயத்திற்கு நாளை நீங்க எப்படி தப்புவீங்க? நான் ஒருத்தரை பார்த்து சொன்னாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் நம்மளை பார்த்த உடனே அவரால் என்ன சொல்ல முடியும்? ஜெபம் பண்றதுக்கு மனதால் கிடையாது. அப்படி கையை தூக்கும் போதே அந்த பலி செலுத்தும் போதே உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை, உதடுகளின் சனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை, கொம்பும் விரிவளமும் பார்க்கிலும் மேலான பாடல்களை பாடி ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது அதில் இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கர்த்தருடைய மூக்க தொடுவானா. அவர் அதனுடைய சுகந்தத்தை அவர் நுகர்வாரானால், அவர் நுகர்வாரானால் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார்கள் கூட. நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனி நான் பூமியை அழிப்பதில்லை, இனி நான் பூமியை அழிப்பதில்லை, பூமியை அழிப்பதில்லை. ஒரு வானம் இல்ல, வானத்துல வச்சு இதுதான் அடையாளம் சொன்னாரு. உங்களை பரிசுத்தமா தேவன் உண்டாக நிறுத்திச்சு தேவ சமூகத்துக்கு நீங்க போய் நின்று பாருங்க. நீங்க நின்று வாயத்துக்கு முன்னால தேவ பிரசனம் உங்களை மூடிடும், தேவ மகிமை மூடிடும். நீங்க வாயில சொல் பிரவாதத்துடைய உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அந்த இடத்துல வந்து நின்றுடும். நீங்க கேட்கவே வேணாம். உங்க இருதயத்துல தோன்றதே ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவார். தேவன் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை உண்டாக்குனதுல சந்தோஷப்படுவார். பூமியில கர்த்தர் மனுபுத்திரனை உண்டாக்குனதுக்கு மனஸ்தாபப்பட்டார். சவுல ராஜாவாக்குனதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறதுங்க. நம்ம திருச்செல்வி பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறது. அவருடைய மனவாட்டியாக நம்ம அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு மத்திய ஆகாயத்துல வரும்போது நம்ம மறுரூபமாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படணும். அவர் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், அப்படியே ஒப்பு கொடுப்போம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். தேவன் உள்ளான இதயத்தை பாருங்க. ஆண்டோடைய கல்வி தேவனுடைய சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க. நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் குறிப்பீங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. கேட்டு உண்மையா மனம் திரும்பினீங்கன்னா நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க இது வரைக்கும் கேட்டு 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 ஆண்டவர்கிட்ட தொங்கிட்டு கிடந்த அந்த ஆசீர்வாதம் நீங்க அறிக்கை பண்ணி ஜெபிச்சுட்டு போகும்போதே அது உங்களுக்கு நிறைவேறும். அது நிறைவேறும், அது நிறைவேறும், நிறைவேறும். ஆண்டவரே தாரும் 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 கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தடைப்பட்டது ஆசீர்வாதம்
இன்னைக்கு அதுக்கு பரிகாரம் செய்யப்படுமானால் கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கேட்டு அந்த வேண்டுதலை கேட்டு இப்பொழுது உங்கள் நிறைவான நன்மைகளால் திருப்தியாகி அனுப்புவார். 3 வருஷம் வேண்டி வேண்டி கிடைக்காத ஒரு காரியம் மனம் திரும்பிட்டு தேசத்துக்காக விண்ணப்பம் செஞ்ச போது கர்த்தர் தேசத்துக்கு மழையை வெளியே பண்ணினார். மனம் திரும்பிட்டு தேவ சமூகத்துல சுத்திகரிச்சு தேவ சமூகத்துல ஆவியில நிறைஞ்சு நல்ல தேவ சமூகத்துல உங்களை ஆவியில ஜோடிச்சுட்டு நீங்க தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா ராஜா செங்கோலை நீட்டுவார். ராஜா செங்கோலை நீட்டுவார். ராஜா செங்கோலை நீட்டுவார். நீ வேண்டுவது என்ன என்று கேட்பார். தானியேல் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்ததுனால வசனம் சொல்லுது, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவன் இப்பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக. தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாராக. அப்படியே ஒப்பு கொடுப்போம். நேரங்கள சீக்கிரமா முடிக்கிறேன். திருவிழா என்னுடைய வழி உமக்கு முன்பாக அருவருப்பா இருக்கக்கூடாதுப்பா. என்னுடைய வழியினுடைய சுகந்த வாசனை நீங்க நுகரணும். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனை எழுப்பி நீங்க கேட்டீங்கப்பா உனக்கு என்ன வேணும்னு. உமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுடைய இதயத்தின் ஆழத்துக்குள்ள கிடக்கிற எங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க நிறைவேற்றி தருவீங்கப்பா. தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமுள்ள திருச்சபையா எங்களை உருவாக்குங்கப்பா. உங்களுடைய பிரதான கற்பனைகளையும் பிரதான கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு திருச்சபையா எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய சித்தம் செய்யணும்ப்பா. எங்களை பார்த்து நீங்க ரூபவதின்னு சொல்லணும், என் பிரியமேன்னு சொல்லணும், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்குக்குள்ள நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே புகழப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய வெளிப்புற காரியங்கள் அல்ல, எங்களுடைய உள் மனத ஆழத்தை நீங்க பாக்குறீங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.